வாராகி அம்மனை இப்போ சில காலமாகவே வாராகியை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது, சிலை வைக்கக்கூடாது, வாராகியை வீட்டில் வைக்கலாமான்னு இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாராகியோடைய விஷயங்கள் நிறைய போயிட்டு இருந்தது. வாராகி என்பவங்க யார் அப்படின்னா போர் தளபதி, படை தளபதி. இந்த வாராகிக்கு பூசணிக்காயில் விளக்கேற்றுவது என்பது ஒரு சிறப்பு. இது நீங்கள் போயிட்டு ஆகம விதி ரூலெல்லாம் தேட வேண்டாம். உள்ள விதையை முழுவதும் எடுக்க வேண்டும். அதில் விதை இருந்து நீங்கள் விளக்கேற்றிங்கன்னா பலனில்லை. பூசணி விதையை முழுவதும் எடுத்து கால்படாத வெளியே தள்ளிவிட்டு அதில் முழுவதும் எண்ணெயை ஊற்றி சிகப்பு கலர் திரியிலே விளக்கை ஏற்றி வர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட காலங்கள், அடிமேல அடி எதுவாக இருந்தாலும் ஒரு 3 மாதத்திலிருந்து 7 மாதம் தொடர்ந்து பஞ்சமி என்று வாராகிக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த வெண்பூசணி விளக்கு உங்களுக்கு ஒரு இருளை நீக்கி ஒளியை தரும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு போங்க. எல்லா அந்த பூசணிக்காயை சுற்றி 5 இடத்திலே மஞ்சள் தடவி 5 இடத்திலே குங்குமம் வைங்க. பஞ்சபூத தன்மை வைத்து பூ தருவாங்க. பூவை வச்சு உங்கள் குலதெய்வத்தையும் முன்னோரையும் நல்லா பிரார்த்தனை பண்ணி அந்த அனுகிரக வாராயிடம், தாயே நாங்கள் செய்வினை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளோம், உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளோம், மருத்துவ செலவு கோர்ட்டு கேஸால் பாதிக்கப்பட்டுள்ளோம், தாயே எங்களுக்கு ஒரு வழியை கொடு என்று கதறி அந்த தாயின் திருவடியை பற்றி நீங்கள் அந்த பூசணிக்காயில் ஏற்றக்கூடிய விளக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும், மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துவிடும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி. நாம் நிறைய தகவல்களை, நிறைய ஆன்மீக பரிகாரங்களை ஜோதிட ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் பார்த்து கொண்டு வருகிறோம். மகான்கள், ஜீவசமாதிகள் தொடர்பான விஷயங்களை, அரிதான விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம். மட்டற்ற மகிழ்ச்சி. உண்மையாகவே இப்பொழுது ஒரு விஷயத்தை சொல்லப் போகிறேன். அருமையான தகவல். அது ஏற்கனவே கூறிய கருத்து தான். இருந்தாலும் இந்த சேனல் நேயர்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை நான் பேசுகிறேன். வாராகி அம்மனை இப்போ சில காலமாகவே வாராகியை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது, சிலை வைக்கக்கூடாது, வாராகியை வீட்டில் வைக்கலாமான்னு இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாராகியோடைய விஷயங்கள் நிறைய போயிட்டு இருந்தது. வாராகி என்பவங்க யார் அப்படின்னா போர் தளபதி, படை தளபதி. இந்த வாராகிக்கு பூசணிக்காயில் விளக்கேற்றுவது என்பது ஒரு சிறப்பு. இது நீங்கள் போயிட்டு ஆகம விதி ரூலெல்லாம் தேட வேண்டாம். இது ஒரு தாந்திரிக் முறை, வழிபாட்டு முறை. பூசணிக்காயில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும், வெப்பம் இருக்கும். இது பஞ்சபூதத்தோடைய தன்மையும் ஒரு வெண்பூசணிக்காக இருக்கும். ஒரு பஞ்சபூதத்தில் நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இருப்பது அனைத்தும் அந்த வெண்பூசணியில் இருக்கும். அதுதான் அந்த பூசணிக்காய் 2ஆக வெட்டி விளக்கேற்றுவதில் மிகப்பெரிய சிறப்பு. காஞ்சிபுரம் அருகிலே ஸ்கந்தாலயா, செய்வினை பிரச்சனை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும், எவரேனும் இருப்பினும், செய்வினையால் பாதிக்கப்பட்டவர்கள், கந்திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 7 மாதம் தொடர்ந்து ஒரு தேய்பிறை பஞ்சமி அல்லது வளர்பிறை பஞ்சமி அன்று காஞ்சிபுரத்திலே உள்ள ஸ்கந்தாலயா என சொல்லக்கூடிய சஞ்சீவி ராஜா சுவாமிகளின் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அனுகிரக வாராகி அம்மனை வழிபட்டு அந்த பஞ்சமி திதியிலே வெண்பூசணியை அங்கே விற்பாங்க. வெண்பூசணி வாங்கி அதை வெட்டி உள்ள விதையை முழுவதும் எடுக்க வேண்டும். அதில் விதை இருந்து நீங்கள் விளக்கேற்றிங்கன்னா பலனில்லை. பூசணி விதையை முழுவதும் எடுத்து கால்படாத வெளியே தள்ளிவிட்டு அதில் முழுவதும் எண்ணெயை ஊற்றி சிகப்பு கலர் திரியிலே விளக்கை ஏற்றி வர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட தேவதைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்ட காலங்கள், அடிமேல அடி எதுவாக இருந்தாலும்
ஒரு 3 மாதத்திலிருந்து 7 மாதம் தொடர்ந்து பஞ்சமி என்று வாராகிக்கு நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த வெண்பூசணி விளக்கு உங்களுக்கு ஒரு இருளை நீக்கி ஒளியை தரும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு ஒரு குறள் இருக்கு, படித்து பாருங்கள் தெரியும். அந்த குரு என்பது என்ன? கூனா இருட்டு, ரூனா ஒளி. இருடை அகற்றி ஒளியை தரக்கூடிய குருவாக அந்த அம்பாள் இருந்து உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக எடுத்து செல்வார்கள். திதிகளிலே பஞ்சமி திதி மிக விசேஷமான திதி. திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் அதிசூட்சமங்கள் வேறவாக இருந்தாலும் செய்வினை பிரச்சனை சார், தொடர்ந்து எங்களுக்கு செய்வினை பிரச்சனை சார், அவன் இதை பண்ணுறான், ஒரே கெட்ட கனவாக வருது சார், விரய செலவு அசுப விரயமாக ஆகுது சார். யாராக இருப்பினும் நீங்கள் அந்த அனுகிரக வாராகியிடம் சென்று பூசணிக்காய் விளக்கை ஏற்ற பழகி கொள்ளுங்கள். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போகலாம் நினச்சாலும் போயிட முடியாது. அது நீங்கள் ட்ரை பண்ணணும். அது இந்த அம்பாள் அனுகிரகம் இருக்கணும். உங்களுக்கு அந்த செய்வினை விட்டு விலக வேண்டும் என்று விதி இருக்கணும். இப்படி நிறைய கணக்கு இருக்குது. இருந்தாலும் அந்த அம்பாள் ஒரு கோவில் அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அந்த இடத்துல ஸ்கந்தாலயாவில் தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நிறைய ஆகம விதிகளை படித்து நிறைய விஷயங்களை ஆராய்ச்சி செய்து அந்த அனுகிரக வாராகியை தேர்வு செய்து அந்த இடத்திலே அந்த அம்பாளை அமர செய்து பயங்கர விசேஷ பூஜைகள் செய்து அந்த இடத்துல பரிகாரத்துக்குன்னே அந்த இடத்துல விளக்கேற்றுறதுக்குன்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. நிறைய பேர் அமைச்சு நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. பயங்கர விசேஷமான பயங்கர அற்புதமான ஒரு இடம். ஏனென்றால் இந்த பூசணிக்காய் விளக்கு என்பது ஒரு பூசணிக்காயை நீங்கள் வெட்டுவது ஒரு பலியிடுவதற்கு சமம். தாந்திரிக் முறை பலியிடுவதற்கு சமம். நீங்கள் காஞ்சிபுரம் போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஆசிரமம் போகணும்னு சொன்னால் ஆட்டோ வரும். இல்லைன்னா கூகுளில் சஞ்சீவி ராஜா சுவாமிகள் காஞ்சிபுரம் போடுங்க வரும். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அனுகிரகி வாராகியை போய் பாருங்கள். அவ்வளோ அற்புதமான ஒரு கட்டமைப்பு. ஒவ்வொரு மாதமும் போகணும். நீங்கள் பஞ்சமிக்கு போகணும்னு ஆரம்பிச்சிட்டா போயிடணும். எவ்வளோ தடைகள் வந்தாலும் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் எவ்வளோ தாமதம் இருந்தாலும் அந்த திதியை மட்டும் நீங்கள் விடக்கூடாது. சார் நான் உண்மையிலே எங்கள் வீட்டில் செய்வின பிரச்சனை இல்லை சார். எங்கேயும் போய் எதுவும் செலவு பண்ணாதீங்க. வீண் விரைய செலவுகளை செய்து நீங்கள் ஏமாந்து போய்விட வேண்டாம். நீங்கள் அந்த அனுகிரக வாராகியின் திருவடியை பற்றி கொள்ளுங்கள். அந்த தாயிடத்திலே உங்கள் குறையை மனக்குறையை சொல்லி அந்த பூசணிக்காயை பலியிட்டு அங்கே எண்ணெயும் அங்கேயே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, திரி எல்லாம் தருவாங்க. சிகப்பு கலர் திரி ஏற்றுங்க. அதேமாரி விளக்கேற்றும் போது தயவுசெய்து வத்திப்பிட்டியில் ஏற்றுங்க. ஒரு பூசணிக்காயில் ஏற்றுனதில் போய் பக்கத்தில் வச்சு ஏற்றாதீங்க. மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு போங்க. எல்லா அந்த பூசணிக்காயை சுற்றி 5 இடத்திலே மஞ்சள் தடவி 5 இடத்திலே குங்குமம் வைங்க. பஞ்சபூத தன்மை வைத்து பூ தருவாங்க. பூவை வச்சு உங்கள் குலதெய்வத்தையும் முன்னோரையும் நல்லா பிரார்த்தனை பண்ணி அந்த அனுகிரக வாராயிடம், தாயே நாங்கள் செய்வினை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளோம், உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளோம், மருத்துவ செலவு கோர்ட்டு கேஸால் பாதிக்கப்பட்டுள்ளோம், தாயே எங்களுக்கு ஒரு வழியை கொடு என்று கதறி அந்த தாயின் திருவடியை பற்றி நீங்கள் அந்த பூசணிக்காயில் ஏற்றக்கூடிய விளக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். மிகப்பெரிய சக்ஸஸை கொடுத்துவிடும். சாதாரண விஷயம் கிடையாது. எங்கேயோ இருந்து எந்தெந்த ஊர்லேயோ இருந்தெல்லாம் நான் என் கிளைண்ட்டை அனுப்பிச்சிருக்கேன். எவ்வளோ பேருக்கு சக்ஸஸை கொடுத்த ஒரு இடம், அற்புதமான ஒரு இடம். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அம்பாள் அனுகிரகத்தை தருகிறாள். அதுதான் அனுகிரக வாராகி. அனுகிரகத்தை வாரி கொடுக்கக்கூடிய வாராகி உங்கள் வெற்றிக்கு வழி வித்திடுவார்கள் என்று நான் நம்புகிறேன். யாரெல்லாம் விருச்சக ராசியோ விருச்சக லக்னமோ, விருச்சகத்தில் ஒரு கிரகம் இருந்து தசை நடத்துகிறதோ, விருச்சகத்தில் ஒரு கிரகம் இருந்து புத்தி நடத்துகிறதோ, அவர்கள் அனைவருமே
இந்த வாராகியை போய் பாருங்கள். வாராகி என்றால் விருச்சக ராசி, வாராகி என்றால் விருச்சகம். அதனால் அவர்களை சென்று நீங்கள் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள். அந்த அனுகிரக வாராகியின் அனுகிரகம் அனைவருக்கும் சென்று அடையட்டும். வாழ்வில் ஒரு முறை சென்று வழிபட வேண்டிய ஒரு ஸ்தலம் அதுதான். அனைவருமே சென்று வழிபட வேண்டிய ஒரு ஸ்தலம். நிச்சயம் அந்த அனுகிரக வாராகியின் அருளை பெற்று அனைவரும் செய்வின பிரச்சனையிலிருந்து, கந்திருஷ்டியிலிருந்து வெளியே வந்து அசுப விரயங்கள் சுப விரயமாக மாற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன். ஒரே ஒரு முறை உங்களுக்கு அந்த முகவரியை தெளிவாக சொல்லிவிடுகிறேன். சென்னையிலிருந்து பெங்களூர் பைபாஸில், காஞ்சிபுரம் அவுட்டரில் பைபாஸ்லேருந்து சிறுவாக்கம்னு ஒரு ஊர் உள்ளே போனீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் வரும். இல்லைனா சஞ்சீவி ராஜா சுவாமிகள் ஆசிரமம் போடுங்க. அந்த அனுகிரக வாராகியை போய் சென்று பாருங்கள். பஞ்சமி அன்னைக்கு பூசணிக்காய் விடத்துக்கு, மற்ற நாளில் ஃப்ரீயாக இருக்கும்போது கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த அனுகிரக வாராகி உங்களுக்கு அனுகிரகத்தை தருவாள், மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாள். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.